இப்போது வெங்காய சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, மிளகா 4 எடுத்து வச்சுக்கிறேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது வதக்கலாம் இதெல்லாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வைக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 4 போடலாம். பூண்டு, வெங்காயம் 2 போடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்குது. இப்போ புளி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ். இதுக்கு நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஆட்டிக்கணும். இதுக்கு உப்பு போடுறோம். இப்போ ஆறிட்டுக்குது. மிக்சிக்கு போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.